இந்தாம்மா என் முதல் மாத சம்பளம் 30,000 ரூபாய். அப்பா எப்பவாச்சும் இப்படி 30,000 சம்பாதிச்சிருக்கிறாரா? எனக்கு இன்னும் கூட பதவியும் சம்பளமும் கூடிக்கிட்டே போகும். இதுவரை மகன் இப்படி பேசி அந்த தாய் கேட்டதே இல்லை. வீட்டில் அதிகம் பேசவே மாட்டான். அப்பாவிடம் சுத்தமாக பேசுவதே இல்லை. அப்படிப்பட்டவன் வாயிலிருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள். மனம் துணுக்குற்றாள் அம்மா. என்னடா வார்த்தையெல்லாம் தடிப்பா வருது? அதுவும் அப்பாவை பற்றி ரொம்ப ஏளனமாக பேசுற. அவர் மட்டும் என்ன ஏளனமாக நடத்தலையா? காலேஜ் போன புதுசுல ஒரு ஃபோன் வாங்கித்தாங்கன்னு கேட்டதற்கு இழுத்தடிச்சு 1 வருஷம் கழிச்சு தானே வாங்கி தந்தாரு. அப்பாவோட வருமானம் அவ்வளவுதாண்டா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, ஃபோன் வாங்கி தந்தா பிள்ளை படிப்பு கெட்டுடுமோன்னு நினச்சிருப்பார். அது சரிதானே? நீயும் 3வது செமஸ்டர் மார்க் குறைவாகத்தானே எடுத்த. மார்க் குறைவாக எடுத்தால் பொறுமையாக சொல்லலாம்ல. எதுக்கு ஃபோனை பிடுங்கி உன் கையில் கொடுத்து பத்திரமா வச்சிரு, அவன் காலேஜ் முடிச்ச அப்புறம் கொடுத்தா போதும் என்று சொன்னாராம். அப்பவாச்சும் நீ படிப்பில் கவனம் செலுத்துவாய் என்று தானடா மகனே. நான் தான் இனிமே ஒழுங்காக படிக்கிறேன் என்று சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு காலேஜ் வந்து என் கிளாஸ் டீச்சர்கிட்ட விசாரிச்சாரு? எனக்கு எவ்வளவு கேவலமாக இருந்துச்சு தெரியுமா? எப்பவும் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற உணர்வு உனக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்பப்போ காலேஜ் வந்து விசாரிக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கூட பரவாயில்லம்மா. 3வது செமஸ்டரில் ஃபெயிலாக கூட ஆகலை. பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சுன்னு நீ, தங்கச்சி, உன் அண்ணன் பசங்க எல்லாரும் வீட்டில் இருக்கும்போதே சேரில் உட்காந்துருந்த என்ன எல்லார் முன்னாடியும் எவ்வளவு கேவலமாக பேசி திட்டினாரு. எனக்கு எவ்வளவு அவமானமாக இருந்திருக்கும். அன்னைக்கு எடுத்த சபதம், இவர் முன்னால் ஒரு கௌரவமான மனுஷனாக வாழ்ந்து காட்டணும்னு. காலேஜில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிய 2 பேரில் நானும் ஒருத்தன். இப்பொழுது வேலைக்கு சேர்ந்து இது முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி இனிமேலாவது யாரையும் ஏளனமாக நினைக்காதீங்க என்று சொல்லு போ. ஏன்பா, இப்போ நீ பேசும்போது இடையில ஏதோ சொன்னியே, சபதம் எடுத்தேன் என்று. அந்த வைராகியத்தை உனக்குள்ள ஏற்படுத்தணும்னு தாண்டா அவர் தன்னுடைய பாசத்தை எல்லாம் மறைச்சு கண்டிப்பாக நடந்து கொண்டார். அம்மாக்கள் கூட பிள்ளைகள் நம்மை நாளைக்கு காப்பாற்றணும் என்ற எதிர்பார்ப்போடு தாண்டா இருப்பாங்க. அப்பாக்கள் அப்படி இல்லையடா மகனே. நம்மை விட நம்ம பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு தான் நினைப்பாங்க. அம்மா உன் உடம்ப தான் வளர்ப்பா, அப்பா தான் உன் வாழ்க்கையை பற்றி நினைப்பார். நீ சரியான ஜால்ரா. எப்ப பாரு அவருக்கு சப்போர்ட்டா தான் வருவ. இந்த வார்த்தைய ஒரு 15 வருடம் கழித்து சொல்கிறாயா என்று பார்ப்போம். ஏன் சொல்வேனே, உன் வீட்டுக்காரரை நீ தான் மெச்சிக்கணும். உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ நீயும் சில பிள்ளைகளுக்கு அப்பா ஆகியிருப்ப. பிள்ளைகள் குறித்தான அப்பாக்களின் எண்ணங்கள் உனக்கு புரிந்து போயிருக்கும். அப்போது அப்பா வீட்டிற்குள் நுழைகிறார். பாரு, அப்பாவே வந்துட்டாரு. அந்த பணத்தை அவர்கிட்டே நீயே கொடுடா. என்ன சொல்கிறார் என்று பாரு. என்ன சொல்ல போறாரு? மாசம் மாசம் இதே மாதிரி நிறைய சம்பாதிச்சு பைசா குறையாமல் கொண்டு வந்து கொடுக்கணும்னு கட்டளை போட போறாரு. அப்பா அருகில் வந்து இருந்தார். அப்பா, இவனா அழைக்கிறான் என்னைய? அதிசயமாக ஏறிட்டு பார்த்தார் மகனை. அவர் கண்களில் சிறு மின்னல் கீற்று, முகத்தில் சில வினாடி பிரகாசம். இந்தாங்க முதல் மாத சம்பளம். எவ்வளவு? 30,000. ட்ரைனிங் பீரியட் 2 வருஷம். முடிஞ்சா லட்சத்துக்கு மேலே வரும். நல்லது, அதை நீயே வச்சுக்கோ. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, நான் கூட சின்ன சின்ன அனாவசிய செலவு செய்வேன். நீ ரொம்ப சிக்கனமா இருக்கிறத கவனிச்சிருக்க. அப்பா உங்களுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல, படிக்க வச்சுட்டேன். அதுதான் நான் உனக்கு தர சொத்து. உன் பணத்தை நீயே வச்சுக்கிட்டு நீ என்னென்ன ஆசைப்பட்டாயோ அதுக்கு செலவு பண்ணிக்கோ. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கஞ்சி ஊற்றுவேன். அதுக்கப்புறம் நீ அவங்கள பொறுப்பாக பார்த்துக்கப்பா. நான் பார்த்துப்பேன்ப்பா, நீங்கள் கண் கலங்காதீங்கப்பா. நான் அதற்கு கண் கலங்கவில்லை. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டு பேசினல்ல. மகன் கண்கள் கலங்க அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான். அப்பா, இத்தனை நாளாக உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன்ப்பா. மகன் பற்றி இருந்த அப்பாவின் கைகளில் வயோதிகத்தின் சிறு நடுக்கம், மகனின் கைகளிலோ குற்றம் இழைத்த பெருநடுக்கம். அப்பாவின் விழிகளில் கசிந்த கண்ணீர் ஆனந்த கரையோடி கொண்டிருந்தது. மகனின் கண்களில் வழிந்த கண்ணீர் குற்ற உணர்வை கரைத்தோடி கொண்டிருந்தது.